ஹாய், நான் மேகலா. லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு குடலையை வச்சு வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்தால் குபேர சம்பந்து கிட்டும். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான தடைகளுமே நீங்கி செல்வம் பெருகும். நம்மளுக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும். எல்லா வித தடைகள், அதாவது நம்ம தொழில் செஞ்சோம்னா தொழிலில் ஏற்படுற தடை, வியாபாரம் செய்யும் பொழுது வியாபாரத்தில் உள்ள தடை, படிப்புன்னா படிப்பில் தடை, திருமணம் ஏற்பாடு பண்ணுனா அதில் தடை, பொருளாதார தடை ஏற்படும், கடன் இருக்கும், அந்த கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இந்த வழிபாடெல்லாம் செய்தால். குடலையை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற துர்தஷ்டமெல்லாம் நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும். பொதுவாக குபேரர் பூஜை செய்கிறது வியாழக்கிழமை செய்வோம், பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கும் செய்வோம். மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம், உத்திர நட்சத்திரத்திலையும் செய்யலாம். இந்த ஒரு நாள் செய்யலாம், இல்லைன்னா தொடர்ந்து 6 வியாழக்கிழமை செய்யலாம், 6 பூரட்டாதி நட்சத்திரம் செய்யலாம், 6 வெள்ளிக்கிழமை செய்யலாம், 6 உத்திர நட்சத்திரம் அன்னைக்கும் செய்யலாம். அதுபோல தான் நம்ம இதுவரைக்குமே செஞ்சுருப்போம். ஆனால் இந்த வழிபாடை வியாழக்கிழமையில் வர உத்திர நட்சத்திரத்தன்னைக்கும் வெள்ளிக்கிழமை வர பூரட்டாதி நட்சத்திரத்தன்றைக்கும் வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ இல்லைன்னா விக்கிரகம் எடுத்துக்கலாம். அதற்கு முன்னாடி கலசம், லக்ஷ்மி குபேரர் கலசம் வைக்கணும். லக்ஷ்மி குபேரர் கலசம் வைக்கிறதுக்கு ஒரு மணப்பலகை எடுத்துக்கணும். அதுக்குள்ள வாழை இலை விரித்து அதற்கு மேலே அட்சதையை பரப்பிக்கணும். அதற்கு மேலே ஒரு கலச செம்பு வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த கலசத்துக்குள்ள தங்கம், வெள்ளி நாணயங்கள், நம்ம பயன்படுத்துகிற நாணயங்கள் வைக்கணும், பணம் வைக்கணும், அரிசி, பாசிப்பயிறு, இதை எல்லாமே கலசத்துக்குள்ளே வச்சு அந்த கலசத்துக்கு மேலே மாயிலை, மருதாணி இலை, வெற்றிலை, இந்த 3யுமே கலசத்தோட மேல் பகுதியில் வச்சு அதற்கு மேலே தேங்காய் வைக்கணும். மாயிலை மட்டும் கிடைச்சா வச்சுக்கலாம். மாயிலை, மருதாணி இலை, வெற்றிலை, இந்த 3ம் வச்சா லக்ஷ்மி குபேரரோட பூஜைக்கு இந்த கலசம் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கு மேலே நம்ம எப்போதும் தேங்காய் வைப்போம். தேங்காய்க்கு பதிலாக பெரிய தாமரைப்பூ, அதுவும் சிவப்பு தாமரைப்பூ இருக்குல்ல, பிங்க் கலர், அந்த தாமரைப்பூ மேலே வைக்கணும். இப்படி கலசம் தயார் பண்ணி வச்சுட்டு அதற்கு முன்னாடி குபேரருக்குரிய குச்சி, குபேரருக்குரிய நாணயங்கள், குபேர எந்திரம், குபேரருக்கு பிடித்த 6 வகையான ஊறுகாய், இவ்வளவும் குபேரர் முன்னாடி வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடித்தமான 6 பொருட்கள் வைக்கணும். சந்தனக்கட்டை, இந்த பொருட்கள்லாம் வாழை இலைக்கு மேலே தான் வைக்கணும். வாழை இலை வேணும், மாம்பழம், எலுமிச்சம்பழம், நெல்லிக்கனி, இது போக ஒரு சின்ன பவுலில் துளசி விதை, கோமதி சக்கரம், லக்ஷ்மி கவுடி, சங்கு, குன்றின் மணி, ஏலக்காய், கிராம்பு, மஞ்சள், குங்குமம், இந்த எல்லா ஐட்டங்களுமே, எல்லா பொருட்களுமே அந்த வாழை இலை மேலே வைக்கணும். வெற்றிலை, பாக்கு, பழங்கள்லாம் வைக்கணும். குபேரருக்கு பிடித்த சீத்தாப்பழமும் மகாலட்சுமிக்கு பிடித்த மாம்பழமும் வைக்கணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு லக்ஷ்மி குபேரரோட மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு பச்சை கலர் குங்குமத்தில் 5 ரூபாய் நாணயங்களை 108 எடுத்து அதை வச்சு அர்ச்சனை பண்ணணும். மகாலட்சுமி மந்திரத்தை 108 தடவை சொல்லி மல்லிகைப்பூ இல்லை தாமரை பூவை வச்சு 108 தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். தீபம் ஏற்றுறதுக்கு குபேரரோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவுக்கு புடலங்காய் பூ வச்சு மாலை கட்டி அந்த மாலையை லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோவுக்கு போடலாம். லக்ஷ்மியோட ஃபோட்டோ இருந்தால் மருதாணி பூவால் மாலை கோத்தும் போடலாம், இல்லைன்னா அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். லக்ஷ்மி குபேரருக்கு நெய்வேத்தியம் சீத்தாப்பழ பாயாசம் வைக்கணும். மகாலட்சுமிக்கு பால் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கணும்.
இந்த வழிபாட்டுக்கு 2 பொருட்களை வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். ஒன்று சீத்தாப்பழம் பாயாசம், ஒரு சர்க்கரை பொங்கல் பாயாசமும் வைக்கணும். வீட்டில் இந்த மரங்கள்லாம் இருந்தால் அந்த மரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அந்த மரங்கள் எல்லாம் இல்லைன்னா வேலைக்கிழமையும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்த வர நாளில் வழிபாடு செய்யும் பொழுதோ, இல்லைன்னா வெள்ளிக்கிழமையும் புரட்டாதி நட்சத்திரமும் வரும்போது நம்ம வழிபாடு செய்யும் பொழுதோ இந்த மரங்களை வீட்டு முன்னாடி வீட்டை சுற்றியும் நம்ம நட்டு வைக்கணும். வீட்டில் வைக்கக்கூடிய மரங்கள் மருதாணி, துளசி, வெற்றிலை, நெல்லி மரம், மாமரம், மாதுளை மரம், இத்தனை மரங்களுமே வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா இந்த நாட்களில் அதை வீட்டில் தரையில் வைக்க முடிந்தால் தரையில் வைக்கலாம், இல்லைன்னா தொட்டியில் வச்சு கூட நம்ம வளர்த்துக்கலாம். இந்த லட்சுமி குபேரர் பூஜை பண்ணும்போது தீபம் ஏற்றுறது புடலங்காயில் தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றுறதுக்கு தாம்பூலத்தட்டு ஒன்று எடுத்துக்கணும். அந்த தாம்பூலத்தட்டு செம்பு, பித்தளை, வெள்ளி, இந்த 3ல் ஏதாவது ஒரு தாம்பூலத்தட்டு எடுத்து அந்த தாம்பூலத்தட்டில் புடலங்காயை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விதைய அந்த இதெல்லாம் எடுத்துட்டு அந்த புடலங்காய் விளக்கு மாதிரி பண்ணணும். அதை புடலங்காவை 2ஆக கட் பண்ணி நடுவில் ஒரு குழி மாதிரி வரும், அந்த மாதிரியும் வைக்கலாம். இல்லைன்னா நடுவில் கட் பண்ணி நடுவில் இருக்கிற உள்ளதெல்லாம் எடுத்துட்டு அந்த தாம்பூலத்தட்டில் வைக்கலாம். 2ஆக கட் பண்ணி ஒரு கப்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் ஒரு பிடிக்கிற மாதிரி ஒரு அகல் விளக்கோ இல்லை ஏதாவது ஒரு பித்தாளை டம்ளர் மாதிரி ஒன்று கூட வச்சு அதுக்குள்ளே புடலங்காவை வச்சு நெய் இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை கற்பூரம், பச்சை திரி போடணும். பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக பொடி மாதிரி ஆக்கி அதையும் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 கற்கண்டும் போட்டு தீபம் ஏற்றணும். இது குபேரருக்கு. அதே மாதிரி மகாலட்சுமிக்கும் தாம்பூலத்தட்டு வெள்ளி, பித்தாளை, செம்பு, இந்த தட்டை எடுத்து அந்த தட்டுக்கு ஃபுல்லாகவே மருதாணி விதையை பரப்பிக்கணும், மருதாணி இலையையும் பரப்பிக்கணும். கூட 11 ஒரு 5 ரூபா நாணயங்களை வைத்து அதுக்குள்ள அஷ்டலட்சுமி விளக்கு இருந்தால் அஷ்டலட்சுமி விளக்கு வச்சு அதில் ஏலக்காய், கிராம்பு, டைமண்ட் கற்கண்டு, பச்சை கற்பூரத்தை ஒரு பொடி மாதிரி ஆக்கி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாடை இந்த நாட்களில் ஆரம்பித்து தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமை, 6 வேலைக்கிழமை, இல்லை 6 பூரட்டாதி நட்சத்திரம், 6 உத்திரட்டாதி நட்சத்திரம் செய்து வந்தாலே நம்மளுடைய கடன் எல்லாமே படிப்படியாக குறைந்து நம்மக்கிட்ட செல்வம் தங்கும். எல்லோருக்கும் லட்சுமி குபேரர் ஆசி கிட்டட்டும். தேங்க்யூ.